விரிவாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசாரின் சொத்து விவரங்களை விசாரிப்பதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அதில் தொடர்புடைய போலீசாரின் சொத்து விவரங்களை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய போலீசாரின் சொத்து விவரங்களை விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. இது தொடர்பாக மீண்டும் விசாரிக்கப்படுவதை கோரி மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் நீதிபதிகள் எஸ் சுந்தர், செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரம் குறித்து நீதிபதிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளினுடைய சொத்து விவரங்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். 2 வாரங்களில் அவர்களினுடைய சொத்து விவரங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐ நியாயமாக விசாரணை நடத்தவில்லை எனவும் நீதிபதிகள் கடுமையாக அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் எனவும் சிபிஐக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அதில் தொடர்புடைய போலீசாரின் சொத்து விவரங்களை விசாரிக்குமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்ற விவரங்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலும் விவரங்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தினுடைய வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது இந்த விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையமும் அறிக்கை அளித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் ஒன்றினை மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் அளித்திருந்தார். அந்த புகார் முடித்து வைக்கப்பட்டது. மீண்டும் அதை விசாரிக்கக்கூடிய ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக சிபிஐ விசாரணையுடைய நிலவரம் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி அது தொடர்பாக அறிக்கையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவத்தில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை சேகரிக்க வேண்டும். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி அதனை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிஐயும் முறையாக நியாயமாக விசாரணை நடத்தவில்லை என்ற ஒரு அதிருப்தியையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் இத்தனை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் கூட தவறு இழைக்கவில்லை என்று எவ்வாறு அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு காட்டமான கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.